வணக்கம் சார். ஐயா, இங்கே நீங்கள் ஒரு மூலிகை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இது என்ன மூலிகையா? இதுதான் ஓரிகள் தாமரை. ஓரிலை தாமரை என்று சொல்லக்கூடிய ரத்தின புருஷ். ரத்தின புருஷ்னு சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் உண்டு இதுக்கு. ஏன் ரத்தின புருஷன் சொல்கிறாங்கன்னா, உடம்பில் ஜீவரத்தனமாகிய விந்துவை உண்டாக்கக்கூடிய மூலிகை. ஆண்மைக்கு ரொம்ப நல்லது. ஆண்மைக்கு ரொம்ப நல்லது. ஆண்மை குறைபாடு உள்ளவங்க இதை எப்படியா சாப்பிடலாம்? இதை முடிஞ்சால் அவங்க பச்சையாகவே மெண்டு சாப்பிட்லாம். அப்படின்னா அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பாலில் பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஆண்மைக்கு நல்லா வேலை செய்யும். இது நீங்கள் சாப்பிட்டு காமிங்க. ம் இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்களேன். குழகுழப்பு தன்மை, லேசாக லைட்டாக உப்பு மாதிரி கொஞ்சம் இருக்கு. ஐயா, நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க. ஆமாம், நிறைய வச்சுருக்கீங்க. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு காமிங்க. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குங்கய்யா? குழகுழப்பு தன்மை, அதுதான் ஒரு இனிப்பா இருக்குது. ஐயா, இந்த ஓரிதழ் தாமரையை வந்து தொடர்ந்து எத்தனை நாள் எடுத்துக்கினாக்கா ஆண்மை குறைபாடு சரியாகும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது. எத்தனை நாள் எடுத்துக்கினா ஆண்மை குறைபாடு சரியாகும் ஐயா? இதை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு மாதம் முதல் ஒரு 3 மாதம் வரையிலும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு வந்தால் சரியாக போகும். விந்து ஊறும், உடல் சூட்டை தணிக்கும், எலும்பு சூட்டை தணிக்கும், உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், வெள்ளை வெட்டையை குணப்படுத்தக்கூடிய மூலிகை. ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.